இஸ்லாமியர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துறாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இஸ்லாமியர்களை பெரியார் நிறுத்த வேண்டிய, ஏன்னா அவங்கள்ட்ட இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது ஏக இறைவன், ஓர் இறைவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது தமிழ்நாட்டில் திராவிட இயக்க சிந்தனையோட ஒத்ததா இருக்கு. ஒன்றை குலம் ஒருவனை தேவன் அண்ணா சொன்னது பல்வேறு விஷயங்கள் அவங்க தத்துவமே திராவிட இயக்க தத்துவமா இருக்கு. ஒருவர் ஆற தழுவி கொள்ளுதல், சமத்துவமா இருக்கிறது, எல்லாருமே சமங்கிறது. இறைவன் இருக்கிறான் இல்லைங்கிறதுல பெரியாருக்கு மாற்று கருத்து உண்டு. இறைவன் இல்லைன்னு சொல்றது. ஆனா இறைவன் முன்னால் அனைவரும் சமங்கிறது பெரியாருடைய கருத்து. அதனாலதான் மிலாது நபி கலந்துக்கிட்டாரு. நபீல் நாயகம் பிறந்தநாளை கொண்டாட சொன்னாரு. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னாரு. பலர் கேட்டாங்க, இவர் தான் கடவுள் இல்லைங்கிறாரு, ஏன் இஸ்லாம் சொல்றாருன்னா சமத்துவம் இருக்கு. பெரியாருடைய அடிப்படை நோக்கமான சமத்துவம் இருக்கு. இன்னைக்கு நீங்க காணத்தகாத சமூகம், பார்க்கத்தகாத சமூகம்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் இஸ்லாமியரா அந்த தோழன் மாறிட்டானா, அடுத்த நிமிஷம் அவன் யாரு என்ன சமூகங்கிறதே மறந்துடும். இன்னைக்கு இஸ்லாமியர்களா இருக்கிறவங்க யாரும் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சமுதாயத்துல இருந்தாங்க, நாடாரா, பறையரா, உடையரா, பிரமலை கல்லரான்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. அதுதான் இஸ்லாத்துடைய வெற்றி. அப்ப ஜாதியா 5 மணிக்கு மாறினா 5-2க்கு ஒழிஞ்சிருது. சோ இது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குப்பா. இந்த இந்து சனாதன இந்துத்துவ அமைப்புல சாதிங்கிற அந்த கொடூரத்தை ஒழிக்க முடியாதுல, இஸ்லாம் தான் மாறினாது ஒழியுதே அப்படிங்கிற அடிப்படையில் பெரியார் இஸ்லாத்தை ஆதரிச்சார். சோ இஸ்லாமியர்களுக்கும் பெரியார் இயக்கத்துக்குமான தொடர்புங்கிறது பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பின்னி பிணைந்தது. அது நாகூர் ஹனீஃபால இருந்து பல இஸ்லாமிய தலைவர்கள் பெரியாரோட இணைந்து நின்றுருக்காங்க. குடியாத்தம் தேர்தலில் காமராஜருக்கு பிரச்சாரம் செய்யும்போது முஸ்லீம் லீக்கும் பெரியார் அண்ணா 3 பேர் சேர்ந்து நின்னாங்க. சொல்ல பெரியார் அண்ணாவுக்கும் அப்ப பிணக்கு இருந்தது. இருந்தாலும் காமராஜரை கொண்டு வரணும். அப்ப இங்க உள்ள இஸ்லாமிய தலைவர்களுக்கு சரி, பெரியாரை ஏன் ஆதரிக்கணும், எந்த இடத்துல ஆதரிக்கணும், திராவிடத்தோட எந்த அளவுக்கு நம்ம ஒன்றி போகணும், இது நம்முடைய வேற எந்த தத்துவத்தை விட நம்ம பேசுற சமத்துவத்தை பேசுகிற அமைப்பா திராவிட இயக்கத்துக்கு பெரியார் தோழர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கு.